पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். முதல் ஸ்லோகத்தை திரும்ப வாசிச்சிடலாம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமே தமஹம் வந்தே வித்யாதீர்த்தமஹேஸ்வரம். நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையோட 6வது சாப்டருக்கான சம்பந்த பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் டாக்குமெண்ட், 5வது டாக்குமெண்ட். இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரந்தத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணலாம். இந்த 6வது டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. ஆச்சாரியார் நேற்று நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த யோக பிரஷ்டனோட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்டான். அதுக்கான இதையும் நம்ம ஸ்லோகங்களையும் பார்த்தோம். 37, 38 ஆரம்பித்து அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் 45 வரைக்கும் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இதுதான் இங்கே கான்டெக்ஸ்ட். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் வந்து இன்னைக்கு பாட்டத்தில் அதுதான் வரப்போகுது. நேற்று பாட்டத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு பாட்டம் வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். 3வது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சு ஆரம்பிக்குது. யோக விப்ரஷ்ட வச்சனாத்திச்ச. யோகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த இடத்துல யோக சப்தம் யூஸ் ஆகுதுன்றத பார்க்கணும். ரொம்ப கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். பிரகரணம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த கான்டெக்ஸ்டில் யோகம்ன்ற சப்தத்துக்கு என்ன மீனிங், எந்த இடத்துல அப்படின்னு இது பரம்பரையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. குரு சம்பிரதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல என்னென்ன மீனிங் எடுக்கணும்னு வரும்.
இப்ப யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா யோகம்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் யோகம் யோகம் யோகம்னு 6வது அத்தியாயத்துக்கு முன்னாடி வரைக்கும் யோகம்ன்ற சப்தம் கர்மயோகத்துக்கும் யோகம்னே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 6வது அத்தியாயத்துல சொல்லக்கூடியது யோகம்ன்றதுக்கு அர்த்தம் நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய ஆத்ம தியானம். சிரவணம் முடிச்சவன், மனனம் முடிச்சவன், சதா வந்து பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்னு ஆத்மாலேயே தொடர்ந்து நிக்கிற அந்த அபியாசத்துக்கு பேரு ஆத்ம தியானம் அப்படின்னு பேரு. அதுக்கும் பேரு யோகம்னு பேரு. யோக சமாதி, யோகம்னா சமாதி அப்படின்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சு காட்டணுன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் தப்பா மீனிங் எடுத்துருவாங்கன்னு இத பிரிச்சு காட்டுற. நிஷ்டைக்கு போறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கர்மங்களும் பண்ண முடியாது. அது யோகமா இருக்கட்டும், மண்ணாங்கெட்டியா இருக்கட்டும். நிஷ்டைக்கு போறவன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்மங்களையும் சந்நியாசம் பண்ணினா மட்டும்தான், ரமண பகவான் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஏகாந்தமா இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியும். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்துல வந்து நிக்கிறது, நிஷ்டையை அடையிறதுன்றது சம்பவிக்கவே சம்பவிக்காது. பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 12வது அத்தியாயத்துல வந்து நிர்குண தியானத்துக்கு என்ன குவாலிட்டிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு, நிர்குண தியானம்னா ஆத்ம தியானம், அதை பண்றதுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 13வது ஸ்லோகத்துல இருந்து 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்துல இருந்து நிறைய குவாலிட்டிஸ் சொல்றார். அதுக்கப்புறம் 18வது அத்தியாயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா 49வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு 55வது ஸ்லோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையை பத்தி பேசும்போது ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இது யோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம்ன்ற யோகம் செப்பரேட். அங்க வந்து கர்மா வரவே வராது. கர்மங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அதை அடைய வேண்டியதா இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமா நம்ம எங்கேயாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 18வது அத்தியாயத்துல 49வது ஸ்லோகம், 48வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 49 அதுல தெளிவா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகதஸ்பிருகா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆத்ம தத்துவத்தை அடையிறது, மோக்ஷம்னு பேரு, அத்வைத சித்தின்னு பேரு. இந்த அத்வைத சித்தியை வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசத்து மூலமா தான் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியும். அப்ப சர்வ கர்ம சந்நியாசம்னு என்ன அர்த்தம்? சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெறும் சமாதி அபியாசத்துல மட்டும் இருக்கணும். அந்த சமாதி அபியாசத்துல மட்டும் எதனோடையும் டச் இல்லாம இந்திரியங்கள் நிகிரகம் பண்ணி, மனசை நிகிரகம் பண்ணி, அந்த ஆத்ம தத்துவத்திலேயே சதா வந்து பாத்தீங்கன்னா அகம் 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 அகம்னு சதா அதிலேயே இருந்து 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 அந்த சமாதியை ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன கர்மயோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் கர்மயோகம் இல்லை. அதான் நம்ம ஸ்டெப்ஸ் சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் கர்மயோகம், கர்மியா இருக்கிறவன் கர்மயோகத்துக்கு போகணும். கர்மயோகத்தினால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாப்ப நாசங்கள் எல்லாம் நடந்துரும், சித்தம் சமாதானத்தை அடையும். சித்தம் சமாதானத்தை அடைஞ்சிடுச்சு அப்படின்னா திரும்ப கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாது. கர்மத்தை என்ன பண்ணணும்? தியாகம் செய்யணும். கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் போகலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே சிரவணம் மனனம். இப்ப நம்மள மாதிரி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கர்மயோகம் பண்ணிருக்க மாட்டோம். இப்ப நம்ம சிரவணத்துக்குள்ளார வந்துட்டோம். இப்பதான் தெரியுது, ஓஹோ கர்மயோகம் பண்ணணும் போல இருக்கு, நம்ம இது வரைக்கும் பண்ணலையே. அப்ப நம்ம என்ன பண்றோம்? சமத்துவத்தை அடையிறதுக்காக சிரவணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தையும் மனனத்தையும் பண்ணும்போது இந்த கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டே வரோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா சொச்சமா மனசு ஆடாம இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் முடிஞ்சது, நல்ல கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றோம். நமக்கு நிச்சயம் தெரிஞ்சு போச்சு, என்னுடைய சொரூபத்துல மட்டும்தான் நான் நிக்கணும், இதுக்கு அந்நியமா மோட்ச சாதனம் இல்லவே இல்லை அப்படின்னு நல்ல மனனம் பண்ண 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 உங்களுக்கு தெரியும். சின்ன சம்சயா மேதாவி சின்ன சம்சயகன் கீதால சொல்ற 18th சாப்டர்ல. நல்ல சிரவணத்தை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு மனனம் பண்ணும் போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, மோட்சத்துக்கு சாதனம் தான் தான்ல வந்து நிக்கிறது மட்டும்தான். தான் தான்ல நிக்கிறதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா மோட்ச சாதனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்ச பிறகு அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, கர்மயோகம்ன்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு, கீழே போயிடுச்சு.
அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் நிஷ்டைக்கு அப்படின்னா சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு சரீரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு, சரீரத்துக்கு என்ன தேவை, ஒருவேளை போஜனம், அவ்வளவுதான். அது கூட பெரியவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 கவலம், அவ்வளவுதான். 8 கவல போஜனம் பாத்தீங்க அப்படின்னா தியானம் பண்றவனுக்கு அவ்வளவு போதும். நீங்களே பாத்தீங்கன்னா பேசாம மௌனமா இருந்தீங்கன்னா ஒருவேளை ஃபுட் எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. வெறும் ஒரு வேளை பாத்தீங்கன்னா ஒரு பருப்பும் ஒரு சாதமும் பருப்பு மட்டும் இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு சொட்டு நெய்யை விட்டுட்டு ஒரு பருப்பையோ ஒரு கூட்டு ஏதாவது வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கூட்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு சாதத்தை சாப்பிட்டீங்கன்னா போதுமானது. நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து ஜபத்திலேயோ இதுலயோ பண்றதுக்கு அந்த எனர்ஜி போதும் உங்களுக்கு. அப்ப ஒருவேளை உணவு அதையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணு அப்படின்னா பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுது. சரீர யாத்திரையை மட்டும் கேவலம் சாரீரம் கர்ம, சரீரத்துக்கு மட்டும் தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அகமன்றதுலயே தியானத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பாத்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு லிமிட்டேஷனோ அது வரைக்கும் தான் செய்யணும். அப்ப கர்மயோகத்தோட லிமிட்டேஷன் என்ன? அந்த கரணம் சமாதானத்தை அடையிற வரைக்கும். சமத்துவம் யோக உச்சியதே, சமத்துவத்தை அடைஞ்சோன்னா அதை தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சித்தாந்தம். அப்ப நிஷ்டைக்கு போறவன் பாத்தீங்கன்னா எப்படி கர்மயோகத்தையும் செய்யக்கூடாது அப்படின்றது தெளிவாக்கிக்கங்க. இதைதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், யோக விப்ரஷ்ட வச்சனாத்திச்ச. யோக விப்ரஷ்டன, யோக பிரஷ்டனோட வச்சனம் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. யோக பிரஷ்டனை பத்தின கேள்வி கேட்கும் போது அவன் என்ன பண்ணிருக்கான், அர்ஜுனன் நேத்து நான் சொன்னேன், அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் யோகத்துல போறான், அந்த யோகத்துல போறவன் என்ன பண்றான், அந்த உத்தரகாசி சுவாமி மாதிரி 67 65 70 வயசுல இருக்கிறவர், அவர் என்ன பண்ணிருப்பார், ஒரு 20 வயசுலயே ஒரு 30 வயசுல சன்னியாசம் எடுத்திருக்காருன்னு வச்சுங்க. கிரகஸ்தாசிரமத்துக்கு போகல, ஒருவேளை போயிருந்தா கூட 30-40 வயசுல சன்னியாசம் எடுக்கிறார் அப்படின்னா அவர் எல்லா கர்மத்தையும் பாத்தீங்கன்னா கர்மத்துக்கான அதிகாரித்துவத்தை பாத்தீங்கன்னா விட்டுட்டு தான் சன்னியாசம் எடுக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேவா பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு என்ன பண்றார், ஒரு 10 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாட்சியில உட்காந்து தியானத்துல இருக்கார். தியானத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உயிர் போயிடுச்சு. இப்ப என்ன பேச்சு அப்படின்னா, அவர் கர்மமும் பண்ணல, லௌகிகமா இருக்கிற மாதிரி கர்மங்களும் புண்ணிய கர்மங்களையும் அவர் ஈடுபடல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோகத்திலையும் சக்சஸ் பண்ணல. அப்போ சமாதிக்கும் போகல. இங்க யோகத்தோட புண்ணிய கர்மத்தோட புண்ணிய பலன்களும் கிடைக்கல. அப்ப அவர் உபயபிரஷ்டனா ஆயிடுவாரே அப்படின்னு தான் அர்ஜுனன் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான். அங்க இருந்துதான் இங்க ஆரம்பிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா யோக விப்ரஷ்ட வச்சனாத்திச்ச, யோகத்தோட பாத்தீங்க அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுத்தையும் ஒன்றாக செய்ய முடியாது என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமானது. இல்லைன்னா இவன் கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா யோகம் இல்லைன்னா பரவாயில்ல, அவருக்கு புண்ணிய பலன் இருக்குல்ல அப்படின்னு ஆயிடும்ல. ஒருவேளை ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்றதா இருந்துச்சு அப்படின்னா, யோகத்தையும் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு கருமத்தையும் ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப திருவண்ணாமலையில வந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தியானம் நடக்குதோ, திருவண்ணாமலையில இருந்து ஆரம்பிச்சு இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா இடங்கள்லையும் தியானத்தை பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி நிறைய ஆசிரமங்கள் இருக்கு. அந்த ஆசிரமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தியானம் நடக்கும், ஒரு பக்கம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமங்களையும் பண்ணிப்பாங்க. நீங்க ரமணாசிரமத்துல ஒரு வாரம் தங்குங்க. ஒரு வாரம் தங்கி நல்ல சாதக்கெல்லாம் இருக்காங்க, நித்தியம் பாத்தீங்க அப்படின்னா அனுஷ்டானத்துல பாத்தீங்கன்னா ரமண பகவானுக்கு முன்னாடி உட்கார்ந்து அனுஷ்டானம் பண்ணுவாங்க, தியான யோகத்தை அபியாசம் பண்ணுவாங்க. அதே நேரத்துல ஸ்ரீசக்கர பூஜா பாத்தீங்கன்னா ஒண்ணு நடக்கும். ஸ்ரீசக்கர பூஜைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரீஸ்ட் கூப்பிட்டு தனியா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சங்கல்பம் பண்ணிப்பாங்க. ஃபேமிலிக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பகவானுக்கே பாத்தீங்கன்னா சிவலிங்கம் ஒன்று வச்சிருக்கு, அதுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். அந்த பிரீஸ்டை கூப்பிட்டு பாத்தீங்கன்னா வெளில தெரியாம என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சங்கல்பங்கள் பண்ணிப்பாங்க. அப்புறம் வெளியில போய் பாத்தீங்கன்னா சங்கல்பங்களோட நிறைய பூஜைகள்லாம் பண்ணிப்பாங்க. வீட்டுல எல்லா கர்மங்கள்லையும் ஈடுபடுவாங்க. கூட பாத்தீங்கன்னா தியானத்தையும் பண்ணுவாங்க. அப்ப ரெண்டு கர்மத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, காமிய கர்மங்களையும் பண்ணிப்பாங்க. கூடவே பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம தியானத்திலையும் இருப்பாங்க. இது சம்பவிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சம்பவிக்கவே சம்பவிக்காது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு கர்மியா இருக்கிறவன் கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா ஆத்மால எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது.
அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பண்ண முடியாது. அப்ப அதனால ஒருத்தன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, கர்மம், கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞானம், அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைக்காக சர்வ கர்ம சந்நியாசத்தை பண்ணிட்டு ஒருத்தன் வெறும் கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னா, அப்ப தியானம் மட்டும்தான் அங்க பண்றான். அங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இல்லை. அப்ப தியானத்திலையும் சக்சஸ் பண்ணலன்னா என்ன ஆயிடும்? உபயபிரஷ்டன், அவனுக்கு தியானத்தோட பலனும் கிடைக்கல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்மமும் பண்ணல. அப்ப அவனுக்கு வந்து இப்ப என்ன ஆகும்? அவன் கதி என்ன ஆகும்? மேகம் மாதிரி செதறி போயிடுவானே அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான். அப்ப அந்த கேள்வியில இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏக்க சமயத்துல ஒருத்தன் கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு ஆத்ம தியானத்தையும் செய்ய முடியாது. ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட் இதை வச்சுங்க. இதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்ற யோக விப்ரஷ்ட வச்சனாச்ச. ஆச்சாரியர் இன்னும் நல்லா டெவலப் பண்றார். கிரகஸ்தஸ்ய சேத் கர்மினோ யோகோ விகிதக ஷஷ்டே அத்தியாய. 6வது அத்தியாயத்துல பகவத்கீதையில 6வது அத்தியாயம் ஆத்ம தியான யோகம். தியான யோகம்னு பேரு. ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு பேரு. இது பேர் இன்னொரு பேரு தியான யோகம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆத்ம சம்யம யோகம்னு சொல்லுவாங்க. சம்யமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாரண தியான சமாதி திரய சம்யமஹா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல இருக்கு. 3 காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றது. தாரண தியான சமாதி. தாரணை எங்க நடக்கணும்? தான் 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 ஆத்மா, வெறும் நாம ரூபம் இல்லாத வெறும் ஆத்மாலையே தாரணை பண்றது, ஆத்மாலையே தியானம் பண்றது, ஆத்மாலையே சமாதி பண்றது. இதுக்கு பேர் ஆத்ம சம்யமம் அப்படின்னு பேர். இதான் 6வது சாப்டர். இந்த 6வது சாப்டர் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, இப்ப நான் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மாட்ட பேசினேன், சென்னையில இருந்து ஒரு அம்மாட்ட பேசினேன். சாமி நான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம் பண்றேன் சாமி. நான் சொல்றேன், நாங்க பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். நான் இமீடியட்டா சொல்லிட்டேன், நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்தை பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம் வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற நாள்ல நிக்கிறது தான். இப்ப யாராவது பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இன்னும் 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டா பிரகரணம் ஆரம்பிச்சிருவோம். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் கீதால வந்து 18வது சாப்டர் இப்போ வந்து 45வது போயிட்டு இருக்கா, 43. நாளைக்கு ஒரு 3 ஸ்லோகம் முடிஞ்சதுதா கூட, 42 முடிஞ்சிருக்கா, 42, 49ல இருந்து இன்னும் 2 கிளாஸ் 3 கிளாஸ் போகும். ஒரு 3 கிளாஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த பாடம் கேட்குறீங்களோ அவங்கெல்லாம் பகவத்கீதையில 18வது சாப்டர்ல 49வது ஸ்லோகத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்க ஆரம்பிச்சுங்க. ஒரு 3 நாள் கழிச்சு நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்றேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிருங்க அன்னைக்கு பாடத்தை. அதுல முக்கியமான ஆத்ம தியானத்துக்கு என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம தியானம்ன்றது ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு பண்றது இல்லை. ராமரோட சிலையை வச்சுக்கிட்டு ராம் 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 சொல்றதோ, கிருஷ்ணரோட விக்கிரகத்தை வச்சுட்டு கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண சொல்றதோ, ஓம் நம சிவாய் சொல்றதோ, இதெல்லாம் ஆத்ம தியானம் இல்லை. ஆத்ம தியானத்துக்கு என்னன்னா ஒரே ஒரு காரியம் தான், நேத்தின்னு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற நாமரூபம் இல்லாத ஆத்மா. அப்ப நாமரூபங்களை எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறதுல நிக்கிறது பேர் தான் ஆத்ம தியானம். அது தியானம்னா ஆப்ஜெக்ட் பண்றது இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இருக்கிறது எல்லாத்தையும் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு நேத்தி பண்ணதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஆத்ம தியானம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டே ஆகும். அப்ப இந்த அன்னைக்கு அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாதக பிரமிடு தியானம் அது இதுன்னு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஊர்ல ஏகப்பட்ட மார்க்கெட்டிங்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சாஸ்திரியத்தை விட்டுட்டோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் டைரக்டா சொல்லி கொடுக்குறாங்க ஆத்ம தியானத்தை. முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா ஆத்ம தியானம் சம்பவிக்க முடியாது. உங்களால எஸ்டாப்ளிஷ் ஆகவே முடியாது. நீங்க உங்களை ஏமாத்திக்கலாம் மொழிய நானும் வந்து தியானம் பண்றேன் அப்படின்னு. ரமணாசிரமத்துல இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப பேசுறவங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறேன், என்ன பண்றேன். நேத்து கூட ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு அம்மா, நல்ல சாதக், ரொம்ப எக்ஸலண்ட் சாதக், தனிச்சு நிக்கிறாங்க. ஒரு அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60-65 வயசு இருக்கும். நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரமணர் மேல அவ்வளோ பற்றுதலோட உட்கார்ந்து தனியா இருந்துகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்றாங்க, சாமி இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் சுப்ரபாத்தமும் ஏதோ ஒண்ணு அது சொல்லி அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கு, அதாவது யாராவது கமெண்ட்ரி பண்ணியிருக்காங்களா சாமி? எதுக்கு உங்க சாதனையில இருந்து எதுக்கு நீங்க கீழே இறங்குறீங்க? என்ன சாமி நல்லது தானே சாமி? நான் தான் கேட்டேன், நல்லதுதான். நீங்க என்ன சாதனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் விசாரம் பண்ணிட்டு இருக்கேன் சாமி. அப்ப நான் விசாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் எங்க நாம ரூபத்தோட இருக்கிறது எங்க வந்துச்சு? ஆத்மான்றது நிர்குணம், நிர்குண நிராகாரம்,
இந்த நிர்குண நிராகாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நீங்க வந்து வெங்கடேச சுப்ரபாதத்தை வந்து பாத்தீங்கன்னா சகுன சாக்காரத்தை எப்படி உள்ள வருது? நாமரூப தியானத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் இல்லாத ஆத்ம தியானத்துக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. சகுன தியானம் வேற, சகுன ஜபங்கள் வேற, நிர்குண தியானம் வேற. நான் தான் அந்த அம்மாட்ட கேட்டேன், எதுக்கு கீழே இறங்குறீங்க நீங்க? உங்களோடது வந்து பகவான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை மட்டும் பிடிச்சுக்கிட்டு யார் பார்க்குறா யார் பார்க்குறா யார் பார்க்குறான்னு பாரு, யார் யோசனை பண்றா. அப்ப சப்ஜெக்ட்ல நிக்கிறது தான் தியானம் மொழியா, ஆப்ஜெக்டுக்கு போறதே இல்லை. அப்ப நீங்க எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறீங்க? அப்ப ஒரு அம்மா தியானம் சொன்னாங்க, நான் தியானத்தை பண்ணாதீங்க ஜபத்தை பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்னொரு அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஜபம் அது என்ன இது என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன வேலை, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரமணாசனம் போயிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லைன்றதுனால தானே கீழே இறங்குறீங்க. அந்த தான்ல நிக்க முடியல, தான்ல நிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரவணம் மனநம்னு ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்கு. அந்த மனநத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், நேத்தி எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கிற எல்லாத்தையும் பொய் சொப்பனம் பொய் அப்படின்னு எல்லாம் சொப்பன மாதிரி இருக்கிறது. பார்க்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது. நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் நீக்க முடியாத இடம் அது எதுனா நான் மட்டும்தான். நான் நீக்க முடியாது என்னையே நான் வந்து பாத்தீங்கன்னா நிஷேதம் பண்ண முடியாது, மறுக்க முடியாது. ஏனத்தியஜதி தத்தேஜ, எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு தான்ற அகங்காரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிக்க வேண்டியது. அப்போ வந்து தியானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம்ன்றது இருக்கிறதுலே கடைசி பண்ண வேண்டிய ஒரு அனுஷ்டானம். அது நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு நடக்கிறது. இப்போ ஒருவேளை இந்த தியானத்தை ஒரு கிரகஸ்தர் பண்ணலாமா ஆத்ம தியானத்தை அப்படின்னா, சகுன தியானத்தை பண்ணிக்கிங்க, சகுன ஜபத்தை பண்ணிக்கிங்க, நல்ல பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுங்க, ராமராம ஜபத்தை பண்ணுங்க, நல்ல சகுனத்தை பண்ணுங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லவே இல்லை. இந்த ஆத்ம தியானம்ன்றது வந்து 6வது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட ஆத்ம தியானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னா ஒருவேளை கிரகஸ்தருக்கு விதிக்கப்பட்டிருந்தா, கிரகஸ்தஸ்ய சேத் கருமினி யோக விகிதக சேத்தை தூக்கி பின்னாடி போட்டு, கருமியா இருக்கக்கூடிய, கருமினா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டா கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் கருமி. ஒரு நிறைய பலன் மேல ஆசையோடு பற்றுதலோடு ஒருத்தன் கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த கிரகஸ்தனா இருக்கக்கூடிய கருமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 6வது அத்தியாயத்துல இருக்க இந்த தியான யோகம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சஷ்டே அத்தியாய ச யோக பிரஷ்டக அப்பி யோக விப்ரஷ்டக அப்பி கர்மகதிம் கர்மபலம் பிராப்னோதி இதி. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யோகத்துல இருந்து அவன் நழுவுனாலும் என்ன ஆகும், 2 காரியம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கிரகஸ்தன் வந்து பாத்தீங்கன்னா 2 காரியம் சைமல்டேனியஸா பண்ணிட்டு இருக்கான். கிரகஸ்தன் கருமி அப்படின்னு சொல்லியாச்சு. கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா அதான் ஸ்ரீசக்கர பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் போய் சங்கல்பம் பண்ணிக்கிறது ரமண பகவானோட இடத்துல நடக்குது. சுவாமியோட அம்மாவோட இது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே வந்து ரமண பகவானோட இதுக்கு பக்கத்துல சமாதி பக்கத்திலேயே அம்மாவோட சமாதியும் இருக்கு. மாத்ரு பூதேஸ்வரர்னு ஒரு இது, அங்கேயும் சங்கல்பம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீசக்கர பூஜை வந்து வெள்ளிக்கிழமை பண்றாங்களா, வெள்ளிக்கிழமை ஸ்ரீசக்கர பூஜை இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா அது யாருக்கும் தெரியாம தனியா சங்கல்பங்கள் அவங்கவுங்க பண்ணிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பண்றாங்க, அவங்க இருக்குட்டாங்க. அப்ப வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-20 சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துரும். உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையும் தியானத்தையும் பண்ணுவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க தியானத்துல இருந்து நழுவுறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் என்ன பேர், யோக பிரஷ்டன் ஆகுறாங்க. அப்ப யோக பிரஷ்டன் ஆகும் போது யோகம் மட்டும் பிரஷ்டமாகுமா இல்ல வந்து கர்மமும் பிரஷ்டமாகுமா? யோகத்துல மட்டும்தான் நழுவுவாங்க. ஏன்னா கர்மம் பேலன்ஸ் அப்படியே தானே இருக்கு, இவங்க பண்ண சங்கல்பங்கள்லாம் அது அப்படியே தானே இருக்கு. அப்போ அர்ஜுனன் கேட்ட அந்த உபய பிரஷ்டத்துவம் நடக்காது. 2 அவன் நஷ்டமாயிடுவானே, அவனுக்கு என்ன கதி கிடைக்கும் அப்படின்னா கவலைப்படவே வேணாம். கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் செய்த அந்த கர்மம் என்ன இருக்கும் அதுதான் இங்க சொல்றாரு. கர்மகதியும் கர்மபலம் பிராப்னோதி. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போச்சு, ஆனா இன்னொன்னு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டெப்னி மாதிரி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், யோகத்துல நஷ்டமானாலும் எனக்கு கர்ம பலன் இருக்கு. அந்த கர்ம பலன் என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய பலனை கொடுத்துதான் முடியும். பிராப்னோதி கர்ம பலனை அடைவான். தஸ்ய நாச ஆசங்கா அனுப்பப்பன்னா சியாத். அப்ப வந்து என்ன அர்த்தம்னா ஒரு கிரகஸ்தன் தியான யோகத்தையும் கர்மத்தையும் சேர்ந்து பண்ணும் போது அர்ஜுனன் கேட்ட கேள்வி வந்து என்னது, ஐயோ அவன் 2 நாசம் ஆயிடுவானே
அப்படின்னு வந்து அந்த கேள்வி பொருந்தாமல் போய்விடும். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, யாருக்கு அவன் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான் அப்படின்னா, கருமத்தை விட்டவனா இருந்து யோகத்துல மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன். அப்ப அவன்கிட்ட பேலன்ஸ் கர்மமும் இல்ல, கர்மத்தையும் பண்ணல, யோகத்திலையும் அடையல. அவனுக்கு பேர் தான் உபய விப்ரஷ்டகான்னு பேர், உபய பிரஷ்டன் அப்படின்னு பேரு. அப்ப கிரகஸ்தனா இருந்து வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டு தியானம் பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தியானம் போனா போட்டோம். ஏன்னா எனக்கு கர்மப்பலன் நான் ஸ்ரீசக்கர பூஜையில சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கூட வந்து நிறைய சங்கல்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நல்ல கர்மாக்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளவு அற்புதமான பெர்சன்லாம் இருக்காங்க. தியானம் நல்ல தியானமும் பண்ணுவாங்க, கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நல்ல கர்மங்களும் பண்ணிப்பாங்க. அந்த கர்மங்களும் பண்ணிட்டு அப்போ என்ன அப்படின்னா ஸ்டெப்னியோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேக்கப் இருந்துகிட்டே இருக்கு, ஒன்று போனா ஒன்று அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபய பிரஷ்ட வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தவே பொருந்தாது, அனுப்ப பண்ணா சியாத். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், சொல்லுங்கம்மா. அதை தான் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் நம்ம இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, ஆக்சிலேட்டரையும் கொடுத்துக்கிட்டு பிரேக்கையும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வண்டி என்ன ஆகும், மூவே ஆகாது, அங்கேயே இருந்துட்டு இருக்கும், நிக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கும். பிரேக்கை விட்டாதானே வண்டி மூவ் ஆகும், பிரேக்கை விட்டாதான் வண்டி மூவ் ஆகும். நீங்க ஆக்சிலேட்டரையும் கொடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டியும் பிரேக்கையும் அழுத்தி ஆக்சிலேட்டரையும் கொடுத்துக்கிட்டா வண்டி அப்செட் ஆயிடுமே உங்களுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லா போறவங்க நீங்க எங்கெங்கெல்லாம் மெடிடேஷன் இப்ப நம்ம சொல்றோம்ல, இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியறது இல்லை. வேதாந்தம் படிக்கிறவங்க இப்ப நீங்க தயானந்த ஆசிரமத்தை போய் பாருங்க, வேதாந்தம் படிச்சவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கங்காதரேஸ்வரர் கோயில் இருக்குல்ல, அங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், எனக்கு அங்க இருக்க பூஜாரிகள்லாம் ரொம்ப க்ளோஸ் எப்பவுமே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க பூஜாரிகள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வேதாந்தம் படிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கல்பங்கள் நடந்துகிட்டே இருக்கும். சிருங்கேரியில் போய் பாருங்க, சிருங்கேரியில் என்ன நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு சாரதா கோயிலுக்கு பின்பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய யஜ்ஞசாலைகள் இருக்கு, எல்லாம் நிஷ்காமமா நடந்துட்டு இருக்கு, சகாமமா. காஞ்சி மடத்துல நீங்க ஏதாவது ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க, ஒவ்வொருத்தரோட ப்ரோக்ராம்லயே பாருங்க, எல்லா சங்கல்பங்களும் நடந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் பெர்சன் வேற, நிவிற்த்தியில போறவன் பிரவருத்தியில போறவன் வேற. பிரவருத்தின்றது காமிய சங்கல்பங்கள் எல்லாம் பிரவருத்தியில சேர்ந்துடும். நிவர்த்தி அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்பட்டானா சங்கல்பமே இல்லாம தான் கர்மம் பண்ணுனா கர்ம சங்கல்பம் இல்லாம பண்ணணும். தியானத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா, ஆத்ம தியானத்துக்கு போயிட்டீங்கன்னா சர்வ கர்மங்களையும் விட்டுடணும். சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தியானத்துக்கு போக முடியும். அப்பதான் உங்களுக்கு ப்ராக்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் கர்மத்தையும் பண்ணுவேன், அப்போ உலகத்தை சத்தியத்துவம் கொடுக்குறீங்க, என்ன நேர்த்தி பண்ணலன்னு அர்த்தம்? நேர்த்தி பண்ணல, இது பொய் இது பொய் இது பொய்ன்னு வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம இது சத்தியம் இது சத்தியம்னு ஒவ்வொருத்துக்கும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானமும் பண்றேன் அப்படின்னா அது சம்பவிக்குமா அப்படின்னா சம்பவிக்காது. ரொம்ப முக்கியமானது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல பண்ணினீங்க அப்படின்னா அப்ப கிரகஸ்தனுக்கு யோக பிரஷ்டன்றது வந்து பாத்தீங்கன்னா வருமா வராதா அப்படின்னா வராது. அதுதான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு, கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு தியான யோகம் இல்லை. கிரகஸ்தனா இருக்கிறவன் ஆமா அந்த யோகத்துல அவன் நழுவி போனாலும் இல்ல அவன் நிர்குணமே பண்ண முடியாது. ஆனா அவன் என்ன பண்ணிப்பான், ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு 3 நிமிஷம் வந்து தான்ல நின்னாலும் பெரிய விஷயம். 3 செகண்ட் 3 நிமிஷம் கூட இல்ல, 3 செகண்ட் 30 செகண்ட் நின்னாவே பெரிய விஷயம். நிறைய பேர் இங்க திருவண்ணாமலையில சுவாமி ஒரே தலைவலியா இருக்கு சாமின்றாங்க. நிறைய பேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நான் ஒவ்வொருத்தரையும் தனியா பர்சனலா பேசினதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருமே சகுன தியானத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. நீங்க ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பர்டிகுலரா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நேத்தி பண்ணதுக்கு பிறகுதான் ஆத்மாவை பத்தி சொல்லும் போது சொல்லுது. நிஷ்டா பிரகரணத்துல 18வது சாப்டர்ல ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை சொல்றேன். ஆத்மான்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்றது ஃபர்ஸ்ட் தானே புரிஞ்சுங்க. ஆத்மான்றது என்னன்னா நிராகாரம், நிர்குணம், நிராகாரம். ஆத்மாக்கு எந்த ஒரு ஃபார்மும் இல்லை, ஆத்மாக்கு எந்த ஒரு ஃபார்மும் இல்லை. அப்ப நாமம் இல்லை, ரூபம் இல்லை, எந்த ஒரு குணங்களும் இல்லை, எந்த ஒரு ஃபார்ம் இல்லை. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பக்ஷியா இருக்கிறவன் கேட்கறான்,
அப்ப இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஞானம் அடைதல்னு சொல்றீங்களே, இந்த ஞானமே சம்பவிக்காதுங்கன்றான். ஏன்னா இந்த உலகத்துல ஏதாவது ஒரு ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் இல்லாத ஒரு ஞானம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு இது வரைக்கும் அடைஞ்சிருக்கீங்களா? ஏதாவது இது வரைக்கும் சாமி எனக்கு இது தெரியும்னு நீங்க சொல்றீங்கன்னா அது ஞானம். அந்த ஞானத்துல என்ன இருக்கணும்? ஒண்ணு நாமம் இருக்கும், இல்ல ஒரு ரூபம் இருக்கும், இல்ல ஒரு குணம் இருக்கும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஞானமா இருந்தாலும் அந்த ஞானம் எப்படிப்பட்டது? நாம ரூப குணங்கள் ஏதாவது கொஞ்சமாவது இருக்கும். இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸோட ஏதாவது ஒரு அம்சம், சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், இந்த 5 விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கும். இல்ல அப்படின்னா கல்யாண குணங்கள்னு எதையாவது கருணாமூர்த்தி அப்படின்னு வந்து எதையாவது சொல்லுவீங்க. ஏதாவது ஒண்ணு இருக்கும் ஆப்ஜெக்டா. ஆனா ஆத்மாக்கு லட்சணம் சொல்லும் போது என்ன சொல்றோம்? ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நிர்குணம், நிராகாரம். நிர்குணம், நிராகாரம். அப்ப பூர்வபக்ஷி கேட்கிறான், ஆத்மாவை பத்தி ஞானமே ஒருத்தருக்கு உண்டாகாது அப்படின்றான். ஆத்மாவை பத்தி ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகவே முடியாது. ஏன் அப்படின்னா என்னோட லைஃப்ல என்னோட இதுல நான் பார்த்திருக்கேன், எந்த ஞானமா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா சாக்காரம் தான். ஆக்காரத்தோடு சேர்ந்து ஒரு ஃபார்மோடு சேர்ந்து தான், ஒரு நாம ரூப குணத்தோடு சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் உண்டாகுது. ஆத்மான்றது நிர்குண நிராகாரம். அப்போ நீங்க 2 காயின் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஆத்ம ஞானம் அப்படின்னு. ஆத்மான்றது நிர்குண நிராகாரம், ஞானம்ன்றது சகுன சாக்காரம். இந்த 2 வார்த்தையை நீங்க ஒன்னா போட்டு காயின் பண்றீங்கல்ல, ஆத்ம ஞானம்னு. ரொம்ப 10ஆம் பசுதான் நடக்கவே நடக்காது அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றாங்க. கரெக்ட், நடக்கவே நடக்காது. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா வரிசையா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரியம் பண்ணணும். ஆத்ம ஞானத்துக்கு பிரம்ம ஞானத்துல எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம். பிரம்ம ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லும் போது 18வது சாப்டர்ல சொல்லும் போது சொல்றார், ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாதான் பிரம்மம் அப்படின்னு உபனிஷதங்கள் சொல்லுது. பிரம்மம் எங்க அப்படின்னா, பிரம்மம்ன்றது வந்து அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அறியப்பட்டதா இருக்கா, அறியப்படாம இருக்கா? எல்லாத்துக்கும் வந்து இந்த நான் வந்து சதா காலமும் நான் 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 சொல்லிட்டு தான் இருக்கும். ஒரு காரியத்தை பண்றதுக்கு நான் இல்லாம எந்த காரியமும் நடக்கவே நடக்காது. சதா வந்து பாத்தீங்கன்னா நான் பிரசித்தமா அடையப்பட்டதாவே இருக்கு. இந்த உலகத்துல புதுசா நானை போய் அடைய போறது இல்லை. அந்த நான் தான் பிரம்மம்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம ஞானத்துல நான அறியறதுல எந்த முயற்சியும் யாரும் பண்ண வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நானுக்கு மேல ஏத்தி வச்சிருக்கோம் பாருங்க அவித்யினால, கைத்துக்கு மேல அரை இருட்டுனால பாம்பை பார்த்தோமே, பாம்பை பார்த்தோம் அப்படின்னா கயிறை அடையறதுக்கு ஏதாவது பண்ணணுமா புதுசா? அப்படின்னா கயிறை அடையறதுக்குலாம் ஒன்றும் பண்ண வேணாம். லைட்டை கொண்டு வந்து மேல இருக்கிற ஆரோப்பமா இருக்கிற பாம்பை நீக்குனாவே கயிறு அங்க அப்படியே தான் கிடக்க போகுது. ஏன் அப்படின்னா கைத்துக்கு மேலதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பாம்பை பார்த்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த நானுக்கு மேலதான் இந்த ஜீவ ஜெகத் அப்படின்றது. ஜீவனும் இந்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மேல இருக்கு? இந்த நானுக்கு மேல வந்து கைத்துக்கு மேல இருக்கிற பாம்பு மாதிரி இருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அடையப்பட்டதாவே இருக்கு. நானுக்கு மேல இருக்கக்கூடிய அவித்யா அத்தியாரோபண நிவர்த்தி மாத்திர அத்திர கர்த்தவியம். அவித்யினால ஏத்தி வைக்கப்பட்டது, சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கிறதா, இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்துலயும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது மட்டும்தான் பண்ண வேண்டியது. இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு பண்ற வேண்டியது மட்டும்தான் பண்ணணும். முடிய இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானத்துல முயற்சி செய்யவே வேண்டாம். ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா பாஷிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், பண்ணவே வேண்டாம். இந்த ஆத்மாவை அறியணும்னா எப்படி அறியணும்? பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, நேத்தி நேத்தி இத்தியாத்மா அக்ராஹியோ நகி கிரஹியதே. இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா இது இல்லை இது இல்லை இது இல்லை என்று மட்டும்தான் அறிய முடியும். இந்த ஆத்மாவை இது அப்படின்னு கிரகணம் பண்ண முடியாது. அது கர்மேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை, ஞானேந்திரியங்களுக்கு விஷயம் இல்லை. யதாவாச்சோ நிவர்த்தந்தை அப்பிராபிய மனசாசக. மனசுக்கு அந்த கரணத்துக்கு விஷயம் இல்லை, சிந்திக்க முடியாது, அச்சிந்தியம், அரூபம். அப்ப ரூபம் இல்லை, அது வந்து சிந்தனைக்கு எட்டாதது, மனசுக்கு விஷயம் இல்லை. அப்ப எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்றது? அப்படின்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னது அப்படின்னா நேத்தி நேத்தி மட்டும்தான் பண்ணணும். அப்ப நேத்தி பண்ணதுக்கு பிறகு மிச்சம் எது இருக்கோ அதுதான் ஆத்மா. மிச்சம் எது இருக்கும்? நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றீங்கன்னு வச்சுங்க,
நான் தியானம் பண்றேன் அப்படின்னா அப்ப நீங்க தியானம் பண்றவன் யாருன்னு கேள்வி வரும்ல. நான் ஆத்மாவை தியானம் பண்றேன். நான் ஆத்மாவை தியானம் பண்றேன்னா அப்ப தியானம் பண்றவன் யாரு? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்துருமா உங்களுக்கு? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு டுவாலிட்டி வந்துருமா உங்களுக்கு? நான் ஆத்மாவை தியானம் பண்றேன். யாராவது கேளுங்க. நான் ஆத்மாவை தியானம் பண்றேன். ரமணாசிரமத்துல வந்து பேட்டி எடுங்க. என்னங்க பண்றீங்க? நான் ஆத்ம தியானம் பண்றேன். அப்ப நீங்க வேற ஆத்மா வேறையா? ஏன்னா நானே என்னை பார்க்க முடியுமா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கருத்து கர்ம விரோதம்னு சொல்லுவோம். சப்ஜெக்டே ஆப்ஜெக்டாவும் ஆப்ஜெக்டே சப்ஜெக்டாவும் ஆகவே முடியாது. எப்பவுமே சப்ஜெக்ட் வேற, ஆப்ஜெக்ட் வேற தான். திரஷ்டா வேற, திருஷ்யம் வேற தான். அப்ப வந்து நல்லா புரிஞ்சுங்க. ஆத்ம தியானம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை தியானம் பண்றது இல்ல. ஆத்ம தியானத்துக்கு அர்த்தம் ஆத்மாவை தியானம் பண்றது இல்ல. எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது தான் ஆத்மா. அந்த ஆத்மால தொடர்ந்து நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம். தான்ல நிக்கிறது. நேர்த்தியெல்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் தானாய் இருத்தல். தான் தானாய் இருத்தலுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொரூப அவஸ்தானம் அப்படின்னு பேரு. தான் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா. இதான் வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தில் சொல்லும் போதே சொல்றாரு, ஷனை ஷனை ரூபரமேத் புத்தியா திருதி கிரகீதையா ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத். ஒரு 6:20 வந்து 6:25 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகம் இருக்கு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, வேற எந்த சிந்தனையும் அங்க இல்ல, வேற எந்த ஆப்ஜெக்ட் சிந்தனையும் இல்லை. ஏன்னா சப்ஜெக்ட் மட்டும்தான் ஆத்மா, ஆப்ஜெக்ட் இல்லவே இல்லைங்க. அப்ப தியானம்ன்றதுக்கு அர்த்தமே, ஆத்ம தியானம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா நேர்த்தி மட்டும்தான் ஆத்ம தியானத்தோட ப்ராசஸ். அப்போ நீங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ரமணாசிரமத்துல நான் இங்க ஆல்மோஸ்ட் 2009 இருந்து இருக்கேன். 15 வருஷம் 16 வருஷம் ஆயிடுச்சு. 16 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை நான் கிராஸ் பண்ணிட்டேன். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல இருக்கிறவங்க, நல்லவங்கன்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. ரொம்ப சாந்தமானவங்க, நல்லவங்க, மெடிடேஷன் பண்றவங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணிப்பாங்க, சங்கல்பங்களும் பண்ணிப்பாங்க. ரமணர் வேற. ரமணர் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தது வேற, அவரோட ஞானம் ஸ்பஷ்டம், பரிபூர்ண தியாகம். ஆனா இப்ப இருக்கிறவங்க ரமணர் மாதிரி வந்து உட்கார்ந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி இல்லை. அப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா டியூயல் சிம் ஓட்டுற மாதிரி தான். ஒரு இதுல டியூயல் சிம் என்னது, ஒன்னு கர்மா, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம். இந்த ரெண்டும் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவன் ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா பாதியில இறந்து போயிடலாம். ரமணாசிரமத்துல மெடிடேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள், அவன் என்ன பண்ணிட்டுமே ஏதோ விட்டுருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் வெளிச்சம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆனா நான் கேட்ட வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், நான் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? சாமி நான் அருணாச்சல வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது. அருணாச்சல இருப்பா தியானம் பண்றீங்களா? அப்ப சகுன தியானம் உங்களே யாரும், அப்ப ஆத்ம தியானம் நீங்க பண்ணலையா அப்படின்னு. ஆத்ம தியானம் எப்படி பண்ண முடியும்? ஏன்னா ஆத்ம தியானம் வந்து நேர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் மிச்சம் இருக்கிறது நிர்குண நிராகாரம். அப்ப ஆத்ம தியானம் சம்பவிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம தியானம் யாருக்குமே சம்பவிக்காது. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிவன் மேல ரொம்ப வந்து அருணாச்சலேஸ்வரர் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் சாமி எனக்கு. ஐயோ நீங்க என்ன ரமண பிலாசபின்னு சொன்னீங்க? ரமண பிலாசபின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறது வந்து சிவ தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, அற்புதம். தப்பா அப்படின்னா தப்பே இல்லை, ரொம்ப சூப்பர். அப்ப அதுக்கு ஆனா நிர்குண நிராகார ஆத்ம தியானம் நடக்கல. அப்புறம் ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்னம்மா பண்ணுவீங்க, டெய்லி போறீங்களே? அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா பேரன் மேல ரொம்ப பிரியம். அந்த அம்மாக்கு பேரன் பேத்தி மேல எல்லாம் ரொம்ப பிரியம். ஒரு நல்ல ஆபீசரா இருந்தவங்க, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க. தமிழ்நாடுல ஒரு போஸ்டிங், பெரிய போஸ்டிங்ல இருந்தவங்க. இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரமணர் மேல ரொம்ப தீவிரமான பக்தி. என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா, ஹஸ்பண்ட் இல்லை, தனியா வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா தங்கிட்டாங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் போய் நல்லா வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுவாங்க. நான் ஒரு நாள் என்னை பார்க்க வந்தப்ப கேட்டேன், என்னம்மா பண்ணுவீங்க? அடிக்கடி என்கிட்ட வருவாங்க, என்ன பண்ணுவீங்க தியானத்துல, என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நானே தியானம் வந்து ஆத்ம தியானம் பண்றது இல்லை, நாங்களே ஜபந்தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஆத்ம தியானம்ன்றது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. சாமி உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன சாமி இருக்கு, போய் உட்காருவோம் சாமி. உட்கார்ந்தோன்னே கண்ணை மூடி, எல்லாத்துக்கும் செவுரு இருக்கு. ரமணாசிரமம் வந்தீங்க அப்படின்னா 4 பக்கம் செவுரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா புக்கிங் ஆகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த செவுரு பக்கம் ஃபுல்லாக புக்கிங் ஆயிரும். யாரும் சென்டரில் வந்து உட்கார மாட்டாங்க. அந்தந்த இடத்துல போய் செவுத்துல போய் உட்காந்து சாஞ்சிடுவாங்க.
சாஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா கிளியராக சொல்கிறாங்க. என்ன சாமி ஆகும், கண்ணை மூடணுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பண்ணது, இன்னைக்கு பண்ணது, ஃபோன் பேசுனது எல்லாம் வெளியில் வரும். அதானே வரும். உள்ளே போட்டதெல்லாம் வெளியில் வருமா? ஸ்டோரில் நீங்கள் என்னெல்லாம் நேற்று பண்ணியிருக்கீங்களோ அதோட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாட் ப்ராசஸாக வந்து அது வெளிப்படும். நீங்கள் நேற்று பண்ணதெல்லாம் நேற்று, முந்தா நேற்று, போன வாரம் எதெல்லாம் ரொம்ப தீவிரமாக ஏதாவது இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கண்ணை மூடனோன்னு அப்படியே பூம் பூம் பூம்னு வெளில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட்டு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த அம்மா கிளியராக ஸ்டேட்மெண்ட், நல்ல ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. கண்ணை மூடி உட்காருவோம் சாமி. உட்கார்ந்தோன்னே அது பாட்டுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ரொம்ப தாட்டாக வரும் சாமி. அந்த தாட்டெல்லாம் வந்து 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 மெதுவா 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 நிற்கும் சாமி. தூங்கிடுவோம் சாமி. ரொம்ப ஜென்யூன். அந்த அம்மா ரொம்ப வெள்ளேந்தி அம்மா, சரளா, ரொம்ப சரளா, நம்ம வீட்டு அம்மா மாதிரி. அதனால எந்த பாசாங்கெல்லாம் இல்லாமல் அந்த அம்மா சொன்னாங்க, தூங்கிடுவோம் சாமி. அப்போ தூங்கினது வெளில இருக்கவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஏன்னா செவுத்து பின்னாடி தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. செவத்துல சாஞ்சு மாதிரி இப்படி உட்காந்துருக்கீங்க. செவத்துல சாஞ்சு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தூங்குனீங்களா, நிமிந்தீங்களா, என்ன பண்ணுறீங்க உள்ள யாருக்கும் தெரியாது. நான் தூங்கிடுவேன் சாமி. தூங்கி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஏதாவது சத்தம் கேட்டால் என்ன ஆகிடுவேன், வேக்கப் ஆகிடுவேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்னு. அந்த 10 நிமிஷத்தோட தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃபாக இருக்கும். நல்ல டீப் ஸ்லீப் இருக்கும். ஏன்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்காக இவங்க ட்ரை பண்ணுறாங்க. விருத்தி நிரோதம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது நடந்து ஒரு ஸ்லீப் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான டீப் ஸ்லீப் அவஸ்தைக்கு போகும். அப்போ வெளியில் வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் பெரிய தியானம் பண்ண மாதிரி ஒரு பிரமை உண்டா. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இத்தனை வருஷமாக இதுதான் சாமி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எது கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது சிந்தனை பண்ணுவேன். ரமணரை பற்றியோ இல்லை டீச்சிங்ஸ் ஏதாவது கொஞ்சம் சிந்தனை பண்ணுவோம் சாமி. அப்புறம் ரமணரோட டீச்சிங்ஸை சிந்தனை பண்ணிட்டு வந்துடுவோம் சாமி. இதுதான் டெய்லி நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தியானம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்ம தியானம் எங்கேயும் நடக்கலை. எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சாமர்த்தியம் தேவை. நேர்த்தி பண்ணுற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் ஆத்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் சம்பவிக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் பிருகதாரண்யத்தை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏத்தம் தம் ஆத்மானம் விதித்வா. இந்த ஆத்மாவை அறிந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் அப்படின்னா பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத். பாண்டித்யம் அப்படின்னா சிரவணத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, முதல்ல நல்லா மிச்சம் இல்லாமல் சிரவணத்தை பண்ணுங்க. சிரவணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் புத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பதார்த்தங்களோட யதார்த்தத்தை சொல்கிறது தான் சிரவணம். இது 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 பொய், இது சத்தியம், இது பொய், இது சத்தியம், ஆத்மா சத்தியம், அது கண்ணியமாக இருக்கிறதெல்லாம் பொய் 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 பொய்ன்னு சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கும். சிரவணம் இதுதான். இதை மிச்சம் இல்லாமல் பிரம்மசூத்திரம் வரைக்கும் பண்ணுங்க. சந்தேகம்லாம் அப்போதான் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத். பால்யம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா மனநம்னு பேரு. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலசிய பாவம் பால்யம். சிரவணத்தோட பலத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப வேதாந்தம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேதாந்தம் கேட்குறீங்கன்னு வச்சுங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேதாந்தம் கேட்குறீங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீவிரமா நீங்க எதை தீவிரமா பண்றீங்களோ அது என்ன ஆகும், சாமானிய சமயத்திலையும் அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதோட தாட் ப்ராசஸ் உள்ள போயிட்டே இருக்கும். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசுறதையே ஒரு 5 மணி நேரம் ஒருத்தர் கேட்கிறாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மீதி இருக்கிற நேரமும் என்ன ஆகும், இதே வச்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் இது பொய், இது பொய், இது பொய். அதான் நிவர்த்தி சாஸ்திரம். இது பொய், இது சொப்பனம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது அனாத்மா. பார்க்கிற நான் தான் ஆத்மா, நான் தான் சத்தியம். பார்க்கிற நானுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய். 3 அவஸ்தையில இருக்கிறதெல்லாம் பொய். 3 அவஸ்தைக்கு அந்நியமா இருக்கிற நான் தான் சத்தியம் அப்படின்னு எதை டச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது திருஷ்யம் அப்படின்னு ஒரு இது அனாத்மான்னு ஒரு எண்ணம் வர்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், வீரியமா இந்த சிரவணத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிஷன் என்னது, இது பொய்ன்னு சொல்லிட்டு நீங்க சங்கல்பம் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், சத்தியத்துவம் கொடுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப சங்கல்பம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க சத்தியத்துவம் கொடுத்தீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, இதை வந்து பாத்தீங்கன்னா பொய்ன்ற இது வரவே வராது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மற்ற நாலேஜ் மாதிரி இதுவும் போய் சப்தார்த்தமா உள்ள போய் உட்கார முடிய வாஸ்தவத்துல இது பொய்ன்ற ஞானம் உங்களுக்கு வரவே வராது. சிரவணத்தை நல்ல முறையில பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஆட்டோவா என்ன ஆகும் தெரியுங்களா, உங்களுக்கு எதை பார்த்தாலும் நேர்த்தி பண்றது. இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, இது நிஸ்ஸாரம், இது நிஸ்ஸாரம், இது சொப்பன மாதிரி,
இது ஒண்ணும் இல்லை, இது ஒண்ணும் இல்லைன்னு மனசுல தாட் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆகும், இது பொய் இது பொய்ன்னு மெதுவா வந்து பாத்தீங்கன்னா நேத்தி நடக்கிறது. இது சிரவணத்தோட பலத்துல நடக்கிறதுனால பால்யம்னு பேர். சிரவண பலத்தினால உண்டாகிறது மனனம். அந்த மனனத்தையும் என்ன சொல்லிட்டு தெரியுங்களா, மிச்சமில்லாம முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாமா, நிர்வித்தியன் இருக்கு, நிசேஷம் கிருத்வா, மிச்சமில்லாம இந்த மனனத்தையும் முடிச்சு. மனனம்னா என்ன அர்த்தம், நேத்தி 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 எது வரைக்கும் பண்ணலாம் சுவாமி, செலக்டிவா வந்து பண்ணலாமா நேத்தி நேத்தி. என்னோட குழந்தைங்க, என்னோட பேர குழந்தைங்க, என்னோட சொத்து பத்து, என்னோட சம்பந்தமா இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே சத்தியம், ஆனா ஊர்ல இருக்கிறதெல்லாம் பொய், அப்படி வச்சுக்கலாமா? அப்படிலாம் இல்லை. இந்த 23 தத்துவங்கள் புத்தி தத்துவத்திலிருந்து ஆரம்பிச்சு வெளியில இருக்கிற காரியங்கள் எல்லாம் பஞ்சபூதங்களையும் நேர்த்தி பண்றது. அதுக்கப்புறம் 24வது தத்துவமா இருக்கிறது மாயா தத்துவம், அதுதான் காரணம்னு பேரு, அதையும் ஷேடோ அப்படின்னு அதையும் வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தி பண்றது. சர்வத்தையும் நேர்த்தி பண்றது, மிச்சமில்லாமல் நேர்த்தி பண்ணதுக்கு பேர் தான் என்னது, பால்யம் ச நிர்வித்திய. பால்யத்தையும் மனனத்தையும் மிச்சமில்லாமல் பண்ணிட்டு அத மௌனி பவேத். அப்புறம் என்னவா 3வது ஸ்டேஜ், அத மௌனி பவேத், மௌனமாக ஆகட்டும். மௌனமானவன் என்ன பண்ணுவான், மனநாத் முனிகி மௌனாத் முனிகி, மௌனி ஆயிட்டான். அப்ப நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மனோமௌனத்துக்கு பேரு நிதித்தியாசனம்னு பேர். தாட் ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, மனநத்திலேயே நேர்த்தி பண்ணிட்டீங்க. நேத்தி 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 நேத்தின்னு ஒரு தாட்டு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, இது என்ன தாட்டு, அந்த மலை நல்லா இருக்குல்ல, மலையா, பஞ்சபூத்தம் தானே, பஞ்சபூத்தம் பொய் இல்லை, ஆப்ஜெக்ட் தானே, பார்க்கறது தானே, சொப்பனத்துல பார்த்தது பொய், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத்துல பார்க்கறதும் பொய் தானே. நேற்று ஒரு மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கல்வராயன் மலைன்னு ஒரு 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். சின்ன திருப்பதி அப்படின்னு கல்வராயன் மலையில வந்து பாத்தீங்கன்னா சின்ன திருப்பதின்னு ஒரு இது இருக்கு, கோயில் இருக்கு. நான் போய் பார்த்தா அதுல நிறைய வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கோயில்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. இப்போ உள்ளுக்குள்ள பதிவாயிருக்க, பதிவான ராத்திரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் போனதே இல்லை கல்வராயன் மலைக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. அப்ப எப்படிப்பா நான் போவே இல்லையே, நீ பார்த்த வீடியோ, நான் பார்த்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளையே அங்க ஒரு கேரக்டர் ஆக்கி நம்ம அந்த கோயிலுக்குள்ளார போய் பார்த்த மாதிரி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வச்சிருச்சு. சொப்பனம் தானே. அப்ப காலையில எந்திரிச்சோன்னு என்ன தெரியுது, சொப்பனத்துல பார்த்ததெல்லாம் பொய். நான் போகவே இல்லை கல்வராயன் மலைக்கு, நான் போகவே இல்லை சின்ன திருப்பதி கோயிலுக்கு, நான் போகவே இல்லை சுவாமியை நான் பார்க்கவே இல்லை, ஆனா பார்த்த மாதிரி காட்டுது இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல நடக்கிறதெல்லாம் பொய்யோ அதே மாதிரி இந்த ஜாகிரதத்துல நடக்கிறதெல்லாம் பொய்ன்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு ஒரு தாட், எந்த தாட் வந்தாலும் அது மலையா இருக்கட்டும், கங்காவா இருக்கட்டும், எவ்வளோ பெருசா இருக்கட்டும், எல்லாத்தையும் நேர்த்தி பண்றதுக்கு பிறகு அதுக்கப்புறம் மிச்சம் என்ன ஆகும், மனோமௌனம்னு பேரு. மனசு வந்து பாத்தீங்கன்னா தாட்லெஸ் ஆகிறது. தாட் இல்லைன்னா என்ன அர்த்தம், மிச்சம் யார் இருப்பா, நான் மட்டும்தான் இருக்கு. நான்றது வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் இருக்கா, நாமரூபத்தை கல்பனா பண்றது யாரு, மனசுதான் நாமரூபத்தை கல்பனா பண்ணுது. தூக்கத்துல எங்கேயாவது நாமரூபம் இருக்கா, தூக்கத்துல நாமம் இல்லை, தூக்கத்துல ரூபம் இல்லை, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷ குணங்களும் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா, நான் மட்டும்தான் இருக்காங்க. எப்படி இருந்தேன், சுகமா இருந்தேன். ஏதாவது ஃபார்ம் இருக்கா தூக்கத்துல இருக்கிற நானுக்கு, எந்த ஃபார்மும் இல்லை. அப்ப எப்போ ஃபார்ம் வருது நமக்கு, எப்போ நாம ரூபம் ஃபார்ம்லாம் எப்போ கிடைக்குது அப்படின்னா இந்த மனசு வேக்கப் ஆகும்போது தான். அப்ப மனோவிருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபம்னு பேர். மனோவிருத்தி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஷனை ஷனை ருபரமேத் புத்தியா திருதி கிரகீத்தையா, இது பொய் இது பொய் இது பொய்ன்னு மெதுவா 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 மனசுல இருக்கிற விற்த்திகள் எல்லாத்தையும் நேர்த்தி 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 பண்ணிக்கிட்டே போய் ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா, இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா விற்பி சூன்யமா இருக்கிற இந்த மனசை ஆத்மாலையே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் இரு. இதான் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம். அதுக்கு பேர் என்ன பேரு, மனோமௌனம்னு பேர். இந்த மனோமௌனத்தை அடைஞ்சதுக்கு பிறகு தான் அதுலயே இருந்து பிராக்டிஸ் பண்றதுதான் என்ன பேருன்னா நிதித்தியாசனம்னு பேர். அப்போ மௌனம் ச அமௌனம் ச நிர்வித்திய அத பிராமணாக, இந்த அந்த நிதித்தியாசனத்தையும் கடந்து அவன் என்ன ஆகிறான் 24/7 அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான் அப்படின்னா அவனுக்கு பேர் தான் பிராமணன் அப்படின்னு பேரு. பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யம் சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது ஆத்ம தியானம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டீங்கன்னா நம்ம
பிருகதாரணி 4-4-22 இருக்கும். 3-5-1 3-5-1 பாண்டித்யம் நிர்வித்தியம் 3-5-1. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்துல நல்லா தெரியுது ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, ஆத்ம தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த உபாயமும் இல்லை. எண்ணேத்தி நேத்தி வச்சனைர் நிகமா அவோச்சு. இதுல பிராத்தஸ்மரணத்துல சங்கரர் சொல்றார், இது இல்லை இது இல்லை இது இல்லை என்று மட்டுமே இந்த ஆத்மாவை அறிய முடியும். அப்ப வந்து கர்மத்தினால நீங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சித்தம் என்ன ஆயிடும்? நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க பார்க்கலாம், நாளைக்கு திருப்பதி போகலான்னு பிளான் பண்ணுங்க, போச்சு, இன்னைக்கு தியானம் போச்சு உங்களுக்கு. நாளைக்கு இல்லை, 2 நாள் கழிச்சு நீங்க திருப்பதி கிளம்புங்க. 2 நாள் கழிச்சு பிளான் பண்றீங்க, ஒரு 4 நாள் கழிச்சு கூட பிளான் பண்ணுங்க, 4 நாள் கழிச்சு நான் திருப்பதி போகணும் அப்படின்னு. இப்பவே மனசு என்ன ஆயிடும் தெரியுங்களா உங்களுக்கு? கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா இவரு என்ன லீவ் போட மாட்டேன்றாரு, இது பண்ண மாட்டேன்றாரு, ஹஸ்பண்டை பத்தி யோசனைகள் வந்துடும். திருப்பதி போகலான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார் ஏற்பாடு பண்ணணுமா, இல்லை பஸ்ஸில் போகணுமா, இல்லை என்ன பண்ணணும்னு யோசனை பண்ணும். அங்கே போய் தங்குறதுக்கு ரூம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே, அதுக்கு என்ன சேவை பண்ணுறதுக்கு வந்து என்ன ஏதாவது சேவையில் டிக்கெட் கிடைக்குமா இல்லையா தெரில, தட்கல் டிக்கெட் என்ன ஆச்சுன்னு தெரில, எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரில, அங்கே போனால் ஒழுங்கான இடம் கிடைக்குமா, சாப்பாடு வந்து ஆந்திரா சாப்பாடு ரொம்ப காரமாக இருக்கும், நல்லது நம்ம ஊர் சாப்பாடு எங்கேயாவது கிடைச்சா நல்லாயிருக்கும், மாயவரம் மாமி எங்கேயாவது இருந்தாங்கன்னா போய் சாப்பிடலாம், எங்கே இருக்கலாம், எங்கேயாவது மாயவரம் மாமிலாம் இருக்காங்களா இல்லைன்னு தெரில, மயிலாடுதுறை மாமிலாம் இருக்காங்களான்னு தெரியல அப்படின்னு யோசனை வந்து என்ன இருக்கும். நீங்க கண்ணை மூடி ஆத்ம தியானம் பண்றீங்க அப்படின்னா 4 நாள் கழிச்சு திருப்பதி போற ப்ரோக்ராம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க முடிய, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தின சிந்தனை நிர்விகாரமா இந்த மனசு இருக்கவே இருக்காது. அப்போ ஒரு கர்மத்தோட பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பதி போயிட்டு வந்துட்டீங்க. திருப்பதி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? 1 வாரம் காலி. 1 வாரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? போன் பண்ணி திருப்பதிலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? நான் வேற கேட்டிருப்பேன், திருப்பதிலாம் போயிட்டு நல்லபடியா வந்துட்டீங்களா? அங்க சாமி அங்க போன சாமி இப்படி ஆகி போச்சு சாமி அப்படி ஆகி போச்சு. இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எப்பெல்லாம் கண்ண மூடி உட்காடுறீங்களோ 1 வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா போறதுக்குள்ளார எத்தனையோ போயிட்டு வர்றதுக்குள்ளார நிறைய இன்சிடென்ட் நடக்குமா, அந்த இன்சிடென்ட் எல்லாம் நமக்குள்ளார கேரி பண்ணிருக்கோம் வாசனையா. அப்ப கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் தான் வெளியில வந்துட்டு இருக்க முடியும், உங்க தியானம் இல்லை. ஒரு கர்மா என்ன முன்னாடியும் பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா அதோட பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்துக்கு போக முடியும். கர்மத்தை பண்ணிக்கிட்டு ஆத்ம தியானம் சம்பவமே இல்லை. அப்ப கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டுயல் சிம். கிரகஸ்தன் யாரு? டுயல் சிம். கர்மமும் பண்ணிக்கிட்டு ஆத்ம தியானமும் பண்றேன் அப்படின்னு ஒரு வேளை சொன்னானா, ஒருவேளை அவன் தியானத்துல சக்சஸ் பண்ணலன்னா கூட ஸ்டெப்னியா இருக்கக்கூடிய அந்த கர்மம் என்ன பண்ணும்? பலன் கொடுக்கும். அவன் உபயபரஸ்டனா ஆகவே மாட்டான், சேஃப் ஜோன்ல தான் டிராவல் பண்றான். என்னைக்காவது கிரகஸ்தர்கள் ஏதாவது புக்கிங் பண்ணாம எங்கேயா போய் நிக்கிறீங்களா? நாங்க ஏன் கிரகஸ்தரை திட்டுவோம் தெரியுங்களா? உங்களுக்கு கிரகஸ்த புத்தினே சொல்லுவோம். நாங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஜோன்லயே டிராவல் பண்றது. ஐயோ என்ன ஆயிடுமே, குழந்தைங்களா இருக்குல்ல, ஒய்ஃபு குழந்தைங்களா இருக்கு. இப்ப நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா டும்னு நாங்க ஒரு ஊருக்கு போறதுக்கு பேகு பேக்கிங் நடக்கிறதுலாம் ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. 6:30 மணிக்கு பஸ்ஸா, 6:30 மணிக்கு தான் பஸ் அப்படின்னு 6 மணி வரைக்கும் ஃப்ரீயா தான் இருக்கும். 6 மணிக்கு நான் என்ன பண்ணுவேன், போய் ஸ்நானம் பண்ணுவேன். ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6:15 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் எடுத்து 2 கிளாத் எடுத்து வச்சுட்டு கிளம்பிக்குவோம். அவ்வளவுதான். அப்ப எந்த யாத்திரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரகஸ்தர் ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு ஒரு திருப்பதி போனோம்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. மருந்து எடுத்து வச்சாச்சா, 1 வாரத்துக்கு மருந்து எடுத்து வச்சாச்சா, 1 வாரத்துக்கு இந்த இது எடுத்தாச்சா அது எடுத்தாச்சா அப்படின்னு ஒரு பெரிய எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன, மனைவிக்கு என்ன, எங்க தங்கணும், என்ன ஃபுட் எடுக்கணும், எப்படி ஏது, எல்லா சிந்தனையும் பண்ணிட்டு தான் போகணும். நீங்க யோசனை இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகஸ்தர் எங்கேயுமே மூவ் ஆக முடியாது. நான் சிங்கிளா இப்ப டக்குன்னு கிளம்பி எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போக முடியும். எந்த ஒரு யோசிப்பும் இல்லாம ஒரு கிரகஸ்தர் பண்ண முடியுமா? யோசிக்கும் போதே 4 பேருக்கு தான் யோசிப்பீங்க நீங்க. உண்மைதானே? 4 ஒரு மனைவி யோசிச்சா கணவன் குழந்தைங்களோட யோசிக்கணும். ஒரு கணவன் யோசிச்சா எப்ப எந்த யோசனை வந்தாலும் 3 பேர் 4 பேரை தான் யோசிக்க வேண்டியது. சிங்கிள் யோசனையே வராது உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம தியானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கிரகஸ்தர்கள் பண்ற ஆத்ம தியானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக்கப்போட தான் இருக்கும். ஒருவேளை இந்த தியானத்துல சக்சஸ் பண்ணலன்னா கூட எனக்கு கர்மா இருக்குப்பா பாத்துக்கும்,
அப்படின்னா ஸ்ரீசக்கர பூஜையிலையும் போய் பங்கு பெற்றுக்கிறது. ஏதாவது சங்கல்பங்கள் சண்டிகோமம் நடந்தா அங்கேயும் போய் வந்து பாத்தீங்கன்னா சண்டிகோமத்திலையும் ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு சங்கல்பத்தை பண்ணிக்கிறது. தனம் தானியம் பகுபுத்திர லாபம் அப்படின்னு கிடைச்சா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம், கிடைக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு நல்ல கதி கிடைச்சிடும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃபா இருக்கு அப்படின்னு 2 இது. அப்போ கிரகஸ்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்லக்கூடிய யோக பிரஷ்ட வச்சனம் இல்லை. இதுதான் விஷயம். இதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு, அவசியம் ஹி கிருதம் கர்ம. அவசியம் அப்படின்னா நீங்க எந்த கர்மத்தை பண்ணினாலும், தியான யோகம் பண்ணிட்டு இருக்கேன் சாமி பண்ணுங்க, ஆனா வந்து சங்கல்பம் பண்ணீங்கல்ல, ஒரு பக்கம் தியானத்தையும் வெள்ளிக்கிழமை காலையில போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து தியானம் பண்றீங்க, அப்புறம் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு போய் திரும்ப தியானம் பண்றீங்க, 6 மணிக்கு ஸ்ரீசக்கர பூஜையில கலந்துக்கிட்டு சங்கல்பம் பண்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க செஞ்ச ஸ்ரீசக்கர பூஜையில செஞ்ச சங்கல்பங்கள், அதுக்கு கொடுத்த வந்து தனம் அதெல்லாம் கொடுத்துருப்பீங்கல்ல, நீங்க பணம் எல்லாம் கொடுத்து அந்த பூஜைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிருப்பீங்க. அப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தை நீங்க பண்ணுனீங்களோ சங்கல்பத்தோட, அந்த கர்மம் என்ன ஆகும்? அவசியம் ஹி கிருதம் கர்ம காமியம் நித்தியம் வா. அந்த கர்மா நித்திய கர்மாவா இருக்கலாம், இல்ல காமிய கர்மாவா இருக்கலாம். நீங்க சங்கல்பத்தோடு பண்ணிய அந்த கர்மம் அவசியம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? பலனை கொடுக்கும். நித்தியம் வா மோக்ஷஸ்ய நித்தியத்வாத் அனாரபியத்வே. மோட்சத்தை கொடுக்காது, அது என்ன பண்ணும் அப்படின்னா சொம்பலம் ஆரபத்தேயவ, அந்த கர்மம் தன்னுடைய பலனை கொடுத்தாகும். நீங்க பண்ண ஸ்ரீசக்கர பூஜையோ இல்ல சண்டிகோமத்துக்கான பண்ணையோ இல்ல ருத்ராபிஷேகத்துக்கு நீங்க பண்ண, இப்ப சிவராத்திரி நடந்திருக்குல்ல, எல்லா கோயிலையும் நம்ம கொடுத்துருப்போமே, நம்ம கான்ட்ரிபியூஷன் ஒன்று கொடுத்துருப்போமே சங்கல்பத்தோட, குடும்பம் நல்லா இருக்கட்டும், அது நல்லா இருக்கட்டும், இது நல்லா இருக்கட்டும், எனக்கு ஆயுள் நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியம் நல்லா இருக்கட்டும், எனக்கு தனம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உண்டாகட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ரிணம் நீங்கட்டும், ரோகம் நீங்கட்டும், ரிண ரோகாதிரி தாரித்ரியம் நீங்கட்டும், இதெல்லாத்தையும் சங்கல்பம் பண்ணி வச்சிருப்போம்ல. ஸ்ரீசக்கர ஸ்ரீ சூக்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ரீ சூக்தத்துல ஃபுல்லா பலசூர்த்தி அப்படிதான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே காமியம் காமியம் காமியம். அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், எல்லாத்துக்கும் கொடுத்துருப்போம், என் பேர்ல பண்ணு என் பேர்ல பண்ணுன்னு. அப்ப குடும்பத்துக்கே சங்கல்பம் பண்ணி பண்ணிருப்போம். அந்த கர்மெல்லாம் என்ன ஆகும்? கண்டிப்பா அவசியம் சொம்பலம் ஆரபத்தே ஏவ, தன்னுடைய பலனை கொடுத்தே ஆகும். மோட்சம் கிடைக்காதா சாமி? நான் கண்ண மூடி உட்கார்ந்துருக்கேன் கொஞ்ச நேரம், மோட்சம்லாம் வந்து கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய மோக்ஷஸ்ய நித்தியத்வாத். மோக்ஷம்ன்றது என்ன அப்படின்னா அனாரபியத்வே, அது வந்து கர்மத்தினால் செய்யப்படுவதல்ல. மோட்சம் என்னது? அது நித்திய பிராப்தமா இருக்கிறது. மோட்சம்ன்றது என்னது? ஆத்மஸ்வரூபம், நான். இந்த நான்ல நிக்கிறது தான் மோட்சம். மோட்சம்ன்றதுக்கு அர்த்தம் சொஸ்வரூப அவஸ்தானம், தான் தானாய் இருத்தல் தான் மோட்சம். அப்ப தான் தானாய் இருத்தல் மோட்சம் அப்படின்னா ஒரு கர்மத்தினால நீங்க எதை பண்ணினாலும் அது என்ன ஆயிடும்? ஈஷாவாசியத்துல சொல்லும் போதே ஆச்சாரிய சொல்றாரு, ஒரு கர்மம் என்னெல்லாம் பண்ணும்? ஆப்யம். ஒரு கர்மத்தை பண்றீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒன்னை இன்னொரு இடத்துக்கு அடையிறது. இப்ப நான் திருவண்ணாமலையில இருந்து சென்னைக்கு வரணும் அப்படின்னா ஒரு கர்மா பண்ணணும், பஸ்ல ஏறி உட்காரணும், இல்ல கார்ல ஏறி உட்காரணும், டிராவலிங் பண்ணணும். ஆப்யம். விகாரியம், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃபி வேணும், எனக்கு ஒரு கர்மா பண்ண வேண்டியிருக்கு, பாலை வந்து கொதிக்க வச்சு பவுடரை மிக்ஸ் பண்ணி, காஃபி பவுடரை மிக்ஸ் பண்ண அப்படின்னா என்ன ஆயிடுது? காஃபி. அப்ப என்ன ஆயிருக்கு? காஃபியை பாலை வந்து நான் காஃபியா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், ஒரு மரத்தை டேபிளா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எந்த வஸ்துவையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், வேற ஒன்னா மாத்திரத்துக்கு கர்மம் தேவைப்படுது, அதுக்கு பேர் விகாரியம் அப்படின்னு பேர். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பியம், ஒன்னா ஒரு இடத்த அடையிறது. விகாரியம் ஒன்ன வேற ஒன்னா கன்வெர்ட் பண்றது. அதுக்கப்புறம் சம்ஸ்காரியம் சுத்திகரணம் பண்றது. நான் இந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து சுத்தப்படுத்துறோம்ல, அது ஒரு கர்மா தானே. அப்போ சுத்தப்படுத்துறதுக்கான கர்மா. அதுக்கப்புறம் சம்ஸ்காரியம், விகாரியம், ஆப்பியம். அதுக்கப்புறம் உற்பத்தியம். உற்பத்தியம்னா ஒன்ன உற்பத்தி பண்றது. இப்ப வஸ்திரங்களை உற்பத்தி பண்றோம், இது மாதிரி நிறைய ப்ரொடெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது, அதெல்லாம் கர்மத்துல தானே வருது. இந்த நாளும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட விஷயம் 4 தான். உற்பத்தியம், விகாரியம், சம்ஸ்காரியம், ஆப்பியம் அப்படின்னு 4 விதமா தான் கர்மங்களோட பலன். ஆனா ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மா யாரு? நான் தான். அப்ப நீங்க நானும் அடைய முடியுமா? டிராவலிங் பண்ணி அடையலாமா? டெல்லிக்கு போய் அடையிற மாதிரி ஆத்மா டெல்லியில இருக்கு சுவாமி, என் ஆத்மா டெல்லியில இருக்கு, நான் போய் என்னோட ஆத்மாவை அடைய போறேன்,
என்னோட ஆத்மா சொர்க்கத்துல இருக்கு சுவாமி, நான் போய் சொர்க்கத்துல போய் அடைய போறேன். இங்க சோம யாகம் பண்ணி, இங்க சோம யாகமும் வந்து பாத்தீங்கன்னா வாஜ்பேயி யாகம் பண்ணி நான் வந்து சொர்க்கத்துல போய் என்னுடைய ஆத்மாவை அடைய போறேன். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல இருக்கா, நான் இங்க இருக்கா? நான் தான் ஆத்மா, இங்கதான் இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போய் அடையிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஆப்பியம் இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ண முடியுமா? நானை உற்பத்தி பண்ண முடியுமா? இல்லாததை தான் உற்பத்தி பண்ண முடியும். இருக்கிறத உற்பத்தி பண்ண முடியுமா? இப்ப நான் இருக்கடே, அப்ப நான் இருக்கேன் அப்படின்னும் போது உற்பத்தி பண்ண முடியாது. அப்ப சுத்திகரணம் பண்ணலாமா அந்த நானை அப்படின்னு கேட்டா, நான் பாப்பியா இருக்கேன் சுவாமி அப்படின்னா, நான் பாப்பியா இல்ல நானுக்கு மேல பாப்பித்துவம் வந்து கல்பிட்டமா? நான் எப்பவுமே ஒரே மாதிரி தானே இருக்கேன். பிறந்ததுல இருந்து நானா தானே இருக்கு. நான் என்னைக்காவது மோசமாச்சு அப்படின்னா, நானுக்கு மேல இருக்கிற மனசு பாப்பம் புண்ணியம் இதெல்லாத்தையும் கேரி பண்ணுது. இந்த தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணிய பாவத்தை கேரி பண்ணுது தன்னுடைய கர்மங்கள்னால. இந்திரியங்கள்ல அசுத்தம் வருது. ஆனா அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்கிரீன் மாதிரி ஒயிட்டா இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் பண்ண வேண்டாம், எந்த சுத்திகரணமும் பண்ண வேண்டாம். நித்திய சுத்தக, அது நித்திய சுத்தமானது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை சுத்திகரணம் பண்ண முடியாது. விகாரம், ஒரு ஜீவாத்மாவை பரமாத்மாவை மாத்திடலாமா சாமி? வாஷ் பண்ணி எடுத்துடலாமா? ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இதுல போட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்திகரணம் பண்ணி ஜீவாத்மாவை பரமாத்மாவை மாத்திரலாமா அப்படின்னா அதெல்லாம் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா ஸ்ருதிகள் எல்லாமே சொல்லுது அயமாத்மா பிரம்ம, இந்த ஆத்மாதான் பிரம்ம, தத்துவமசி, நீ அதுவாதான் இருக்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா இல்லை, ஜீவாத்மான்னு ஒண்ணு இல்லவே இல்லை, பரமாத்மா தான், நீ அதுவாதான் இருக்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை வந்து அடையவும் முடியாது. இந்த ஆத்மாவை ஜீவாத்மாவை பரமாத்மாவை மாற்றவும் முடியாது. அப்போ கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா 4 விஷயங்கள் தான் நடக்கும். உற்பத்தி பண்ண முடியும், வேற ஒன்ன அடைய, ஒரு இடத்த அடைய முடியும், ஒன்ன சுத்திகரணம் பண்ண முடியும், வேற ஒன்னா மாற்ற முடியும். இந்த 4 காரியங்கள் தான் கர்மத்தோட விஷயம். அப்ப ஆத்மா எப்படிப்பட்டது? நித்தியமா அடையப்பட்டது. நான் அடையப்பட்டுதான் இருக்கு. அதனால வந்து நான்ல நிக்கிறது தான் மோட்சம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நித்திய மோட்சம். இப்ப நான்றது எது? எப்பவுமே இருக்கேன். ஜாகிரதத்தையும் நான் இருக்கேன், சொப்பனத்திலேயே நான் இருக்கேன், அதுக்கப்புறம் சுசுப்திலேயே நான் இருக்கேன். இதே மாதிரி தேகம், தூக்கத்துல தேகம் இல்லைல்ல, நான் இருக்கனா? ஆமா. ஜாகிரதத்துல இருக்கிற தேகம் இப்ப நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பரமஹம்சானந்தா, இந்த தேகம் இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தான்ற நான் இருக்கேன் அப்படின்னா, முட்டாளே, இந்த பரமஹம்சானந்தா தேகம் இல்லைன்னா கூட சொப்பனத்துல நீ இருக்கல. அப்ப இந்த தேகம் இல்லையே, அங்க வேற ஒரு தேகம் வந்துச்சுல்ல. அப்புறம் டீப் ஸ்லீப்ல போனப்போ தேகமே இல்லாம தானே இருந்திருக்க, அங்கேயும் நான் இருந்தேனா? அப்ப நான் இருந்தேன். அப்ப இதே மாதிரி தான் இந்த தேகம் போய் வேற ஒரு தேகம் வரும். அடுத்தடுத்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்தடுத்த சரீரம் வரும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா எங்க கல்பித்தம்? நானுக்கு மேலதான் கல்பித்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருக்கிறது. இதுக்கு மேல அநேக சரீரங்கள் வருது, சொப்பன சரீரங்கள் மாதிரி ஏகப்பட்ட சரீரங்கள் வந்து போயிட்டே இருக்கு. நான் நித்தியமா இருக்கு. அந்த நான் தான் மோட்ச சுரூபம்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருமத்தினால இந்த மோட்சத்தை அடைய முடியாது. ஏன்? அந்த ஆத்மான்றது நித்திய பிராப்தமா இருக்கிறது, மோட்சம்ன்றது நித்தியமானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கருமத்தினால அடையப்படக்கூடியது எல்லாமே அடையிறது, திரும்ப வந்து அடைஞ்சதெல்லாம் விட்டு போகக்கூடியது அனித்தியம். யத் கிருதகம் தது அனித்தியம் கடவத்து. எது செய்யப்படுகிறதோ அது ஒரு காலத்துல செஞ்சோம் அப்படின்னா ஒரு காலத்துல உடஞ்சி போயிடும். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பானையை வாங்கினேன். 1 வருஷம் 1.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா பானை வச்சிருந்தேன். அந்த பானையை தூக்கி ஓரமா வச்சுட்டு அது லீக் ஆகுது, ரொம்ப லீக் ஆகுதுன்னு புது பானை வாங்கியாச்சு. ஏன்? அதோட லைஃப் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு அது. அப்போ ஒரு காலத்துல வந்து உற்பத்தி பண்ணப்பட்டது இன்னொரு காலத்துல என்ன ஆயிடுது? நஷ்டமாயி போயிடுது. அப்ப ஆத்மா அது மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்றது நித்தியமா இருக்கிறது. அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தினால உண்டு பண்றது இல்லை. கர்மத்தால எதெல்லாம் உண்டு பண்றோமோ அதெல்லாம் ஒரு காலத்துல இல்லாம போகும். அப்ப மோட்சம்ன்றது நித்தியம், கர்மத்தினால் ஆரம்பிக்கப்படுவது அல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆத்ம தியானமும் பண்ணிக்கிட்டு கூட வந்து கர்மத்தையும் சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சாமி. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, கர்மம் தான் பலன் கொடுக்கும். ஏன்னா நீங்க பண்ண கர்மம் இல்லாம போறது இல்லை, ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரே ஒரு சாய்ஸ் தான் உங்களுக்கு. என்ன சாய்ஸ் அப்படின்னா, ஆத்ம ஞானத்துல ஈடுபடணும் அப்படின்னா
ஆபாச கர்மம் சொல்லக்கூடிய நிஷ்காமியத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற இல்லை அப்படின்னா நான் தியானமும் பண்றேன் சுவாமி, சங்கல்பமும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எது ஜெயிக்கும்? கர்மம் தான் ஜெயிக்கும். கர்மம் பார்த்தீங்கன்னா பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல கர்மா பண்ணோம்னா புண்ணிய பிறவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்க சொல்ல வர்றது. இதோட இங்க நிக்கட்டும். நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. 12வது அத்தியாயத்துல ஒரு அருமையான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இருக்கு. 12வது அத்தியாயத்துல ஆச்சாரியார் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் 5வது ஸ்லோகம் 12:5. கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தா சக்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத்திர் அவாப்பியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த அவ்யக்தம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமரூப குணங்கள் இல்லாத ஆத்ம தத்துவத்துக்கு பேர் அவ்யக்தம்னு பேர், வெளிப்படாதது. இந்த அவ்யக்தத்தை பாத்தீங்கன்னா யாரு தியானம் பண்றானோ, உபாசனம் பண்றது, ஆத்ம தியானம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அவ்யக்தம்ன்றது பாத்தீங்கன்னா கிளேஷோ அதிக தரக. அவங்களுக்கு கிளேஷம் பாத்தீங்கன்னா மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா பிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமரூபத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை சத்தியம்னு வச்சுக்கிட்டு நிறைய கமிட்மெண்ட் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நான் ஆத்மால நிக்கிறேன் அப்படின்னா தேகத்தை தான் அப்படின்னு ஒருத்தன் நல்லா சிந்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஜெகத் சத்தியம் இந்த தேகம் சத்தியம்னு ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு ஆத்ம தியானத்துல நிர்குண நிராகாரத்துல தியானம் பண்றது என்பது ரொம்ப அதிகமான கிளேசத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். அவ்யக்தா சக்த சேதசா. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆத்மாவை அடையணும்னு ஆசை இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, கண்ண மூடி போய் உட்காருவாங்க. கண்ண மூடி போய் உட்கார்ந்து ஆத்மான்றது உடனே விருத்தி நிரோதம் பண்ணுவாங்க. விருத்தி நிரோதம் பண்ணா 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட நிக்க முடியாது. திரும்ப வெளில வருவாங்க, திரும்ப போவாங்க, திரும்ப கீழே இறங்குவாங்க, மேலே இறங்கி கீழே இறங்கி மேலே இறங்கி கீழே இறங்கி நடந்துகிட்டே இருக்க முடிய பெரிய சக்சஸ் பாத்தீங்கன்னா அவங்களால பிராப்தி பண்ணவே முடியாது. ஏன் பாப்புன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. அவ்யக்தாகி கதிர் துக்கம். அவ்யக்தத்தை அடையிற இந்த நிர்குண ஆத்மாவை அடையிற மார்க்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப துக்ககரமானது. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகவத் பிரவாப்பியதை, தன்னை தேகம் என்று ஒருத்தன் நினைச்சுட்டு இருக்கவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது முடியவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, யாரு நேத்து ப்ராசஸ்ல ஒருத்தன் போறானோ அவனுக்கு தான் முடியும். அப்போ தியானம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆத்ம தியானம் பண்றவங்க எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ இல்லையே. அப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும், வேற வேற தாட்டு போயிட்டு இருக்கும். அதை காட்டிலும் எது தெரியுங்களா ஈஸி? அதனாலதான் சொல்றோம் சகுன தியானம் தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு ஆலம்பனம் இருக்குல்ல, ஒரு நாமத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிர்குணத்துல போராடிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் ஒரு சகுனத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ராம 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 ஈஸியா ஏன்னா மனசுக்கு எப்பவுமே சகுனம் தான், வாழ்நாள் ஃபுல்லா சகுனத்திலேயே இருக்கிறது, அது சிந்தனையே சகுனம் தான். அப்ப அதுக்கு ஒரு தாட்ல பாத்தீங்கன்னா ஒரு ராமநாமத்திலேயோ ஒரு கிருஷ்ண நாமத்திலேயோ இல்ல ஒரு ரூபத்திலேயோ சிவபெருமானோட ரூபத்திலேயோ சிதம்பரம் நடராஜரையோ இல்ல தட்சிணாமூர்த்தியையோ சிந்தனை பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப நிர்குணத்துல பாத்தீங்கன்னா போகணும் அப்படின்னும் போது 18வது சாப்டர்ல நிறைய கண்டிஷன் வைக்குது. இந்த கண்டிஷனை எல்லாத்தையும் அப்ளை பண்ணா நிர்குணத்துக்கு நம்ம போக முடியும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும், நம்ம சகுனத்துக்கு தான் பாத்தீங்கன்னா பெஸ்ட். அதனாலதான் நான் யார்கிட்ட சொன்னாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொன்னல ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் தியானம் எல்லாம் பண்ணாதீங்க, நாங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஜபத்தை பண்ணு. நல்லா பாத்தீங்கன்னா ஜபத்தை பண்ண 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 பாத்தீங்க அப்படின்னா மெதுவா ப்ரிப்பரேஷன் நடக்கிறது. முக்கியமா ஏகாகிர சித்தம் வந்ததுக்கு பிறகு சாஸ்திர ஞானத்து மூலமா நேர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் தான் நிர்குணத்துக்கு போக முடியும். நம்ம குவாலிட்டி இல்லாம நம்ம நிர்குணத்தை எடுத்தோட பண்றோம் அப்படின்னா நம்மளால நிக்கவே முடியாது, துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு மனசு. அதனால பாத்தீங்கன்னா இது முக்கியமா புரிஞ்சுங்க. நாளைக்கு மேதியை பார்ப்போம். ஹரி ஓம். ஹரி ஓம்.